Assalamu Alaikum friends, welcome to Jenna kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல what is inside my bag தான் பார்க்க போறோம். இப்போ ஃப்ரெஷரா காலேஜ் போற எல்லாத்துக்குமே வந்து நம்ம காலேஜ்க்கு என்ன கொண்டு போகணும் அப்படின்றது தெரியாது. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம full வீடியோவும் பாருங்க. நெக்ஸ்ட் நான் என்னென்ன காலேஜ் கொண்டு போறேன் அப்படின்றத அந்த வீடியோல ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் என்னோட பேக். இதோட பிராண்ட் வந்து ரேஸ். இது வந்து ஒரு 600 ரூபீஸ்க்கு வாங்குனேன். இப்போ நம்ம பேக்ல என்ன இருக்கு நம்ம பார்த்துடலாம். பேக்ல ஃபர்ஸ்ட் 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து நானே செஞ்ச கீச்செயின் ஸ்மைலி எமோஜி. இந்த கிராஃப்டோட வீடியோ வேணா கேளுங்க, நம்ம வந்து அப்லோட் பண்றேன். இப்போ நம்ம பேக்ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னோட வாலெட். இது வந்து என்னோட போன வருஷம் பர்த்டேக்கு ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணது. சரி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் வந்து நான் ஒரு டைரி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் எழுதி வைக்கிறதுக்கு, ஏதாவது கான்டாக்ட் நம்பர் எழுதி வைக்கிறதுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் ஹிஜாப் பின்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பின் எப்போ மிஸ் ஆகும்னே தெரியாது, அதுக்காக ஒரு 6 ஹிஜாப் பின்ஸ் வச்சுருக்கேன். தென் ஒரு அத்தை. இதோட ஸ்மெல் செம்மையாக இருக்கும். தென் ஒரு வாட்ச் வச்சுருக்கேன். எதுக்குன்னா எக்ஸாம் டயத்தில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக. மிச்ச நேரம் நான் வாட்ச் கட்ட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. தென் மணிஸ் இருக்குது. ஒரு 150 இருக்கும். ஏன்னா பஸ் மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வச்சு வீட்டுக்கு வரணும்ல, அதுக்காக தான். தென் வேறு எதுவும் இல்லை நம்ம வேலெட்டில், அவ்வளோதான். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம அத்தர் வந்து எப்போவுமே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அத்தரோ பர்ஃப்யூமோ எதுவாக இருந்தாலும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஹெட்செட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற ஒன்று. எனக்கு ஏன்னா ட்ராவல் வந்து ஒரு 1.5 hours இருக்கும் காலேஜுக்கும் எங்கள் வீட்டுக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஹெட்ஃபோன் தேவைப்படும். ஸோ ஒரு ஹெட்செட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டிஷ்யூ எடுத்துட்டோம். நம்ம என்னதான் ஹேண்ட் கீ யூஸ் பண்ணாலும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதே தான் நம்மளால ஃபேஸ்க்கு துடைக்க முடியாது. ஸோ வந்து டிஷ்யூ வச்சு கையை தொடச்சிட்டு நம்ம வந்து ஹேண்ட் கீயை வந்து ஃபேஸ்க்கு துடைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக தான் டிஷ்யூ வச்சுருக்கேன். நான் வந்து ஹேண்ட் கீ அடிக்கடி மிஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காகவும் இந்த டிஷ்யூஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் இதில் ஒரு 5 pieces or 10 pieces தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பவர் பேங்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் எல்லாத்துக்குமே காலேஜ் போகிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தேவைப்படும் பவர் பேங்க்லாம். எப்போ நம்ம ஃபோனில் சார்ஜ் கம்மியாகும் எதுவுமே தெரியாது. அதுக்குரிய டேட்டா கேபிள் அது ரெண்டும் இருக்கு. ஒரு ப்ளூ ஹெவனோட லிப்ஸ்டிக். இதோட ஷேட் நம்பர் வந்து 11. தெரியுமான்னு தெரியல. அது வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக்கு. எனக்கு வந்து நியூட் ஷேட்னா ரொம்ப பிடிக்கும். நியூட் ஷேட் வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கும் ஃபேர் ஸ்கின்னுக்கும் எல்லா ஸ்கின்னுக்குமே சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஷேட் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நியூ ஷேட்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் உண்மையிலே. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், அதனால வந்து நான் மாய்ஸ்சரைசர் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இது வந்து பான்ஸ் மாய்ஸ்சரைசர் கோல்டு க்ரீம். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. நான் வந்து எனக்கு ஹேண்டுக்கு இருந்தாலும் சரி ஃபேஸ்க்கு இருந்தாலும் சரி இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நான் இதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் லைட் பான்ஸ் மாய்ஸ்சரைசர் லைட்டாக யூஸ் பண்ணேன். எனக்கு தான் இதை விட அதுதான் நல்லா அந்த மாய்ஸ்சரைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு கூலர்ஸ் இருக்குது. இது வந்து நான் அடிக்கடிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன், வேறு எதுக்காகவும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். என்னோட சைடில் வந்து பென் ஒரு பென்சில் இதெல்லாம் இருக்குது.
எதுக்கு நான் கலர் பென் யூஸ் பண்ணுவேன்னா அப்போ தான் நம்ம ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். ஸோ அதுக்காக தான் நான் என்னோட கலர் பென்ஸ்லாம் இருக்குங்க. இம்பார்ட்டன்ஸ் லைன்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு மட்டும் நீங்கள் இப்போ கலர் பென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த லைன் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா யூஸ் பண்ணாதீங்க. இல்லைனா பேப்பர் மொத்தமும் தப்பு போட்டுட்ருவாங்க உங்களுக்கு. நான் எப்போவுமே கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் எழுதுவேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து சானிடைசர் வச்சுருக்கேன். தெரியும், இது வந்து ஒரு லைஃப் பாயோட சானிடைசர், ஒரு 30 rupees நினைக்கிறேன். எனக்கு வந்து சானிடைசர் யூஸ் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது முன்னாடி, இப்போ தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். லைஃப் பாயோட சானிடைசர். மேக்ஸிமம் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏதாவது மஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றதுக்கு மட்டும் போங்க. அப்படி போகும்போது சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் தொடுங்க. பிகாஸ் இது வந்து கொரோனா டைம். ஸோ நம்ம தான் சேஃபாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, சைடு எல்லாமே கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து காலேஜ் போகிறோம், நோட் இல்லாமல் போக முடியுமா? ஸோ வந்து 2 நோட் இருக்குது. நான் வெறும் நோட்ஸ் மட்டும்தான் எடுப்பேன். அதாவது சம்ஸ்க்குலாம் ஒரு நோட்டு, சும்மா நோட்ஸ் எடுக்க ஒரு நோட்டு, இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒரு புக்கு வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஒரு புக் மட்டும்தான் பேக்கில் இருக்குது. நான் மோஸ்ட்லி அந்த டைம் டேபிளை பொறுத்து தான் வந்து நான் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். கேல்குலேட்டர் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவைப்படும். காலேஜ் படிக்கிற எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தேவைப்படும். சம்ஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேல்குலேட்டர் தேவைப்படும். அதுக்காக அந்த கேல்குலேட்டர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் மஸ்ட் வாட்டர் பாட்டில். என்னால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. என்னால் மட்டுமா, யாருனாலும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. நம்மளாம் தண்ணி ரொம்ப மஸ்ட். ஸோ எல்லாருமே வாட்டர் கேன் எடுத்துருப்போங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பார்ட்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் இந்த ஜிப்பு, ஒரு ஜிப் இருக்கா? இதெல்லாம் வந்து என்ன இருக்குன்னு எனக்கே தெரியலப்பா. சாக்லேட்ஸ். எனக்கு சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் நிறையா சாக்லேட் சாப்பிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட அழகாக இருக்கேன் சின்ன பிள்ளைல. எனக்கு அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து நான் நிறையா சாக்லேட் சாப்பிடுவேன். எனக்கு சாக்லேட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து விக்ஸ் இருக்குது. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட. அந்த டேஸ்ட் மின்ட்டோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ வந்து விக்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் பேக்கில். இந்த மாதிரி நீங்களும் சாக்லேட் அடிக்டராக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இப்போ வந்து நம்ம 2 கம்பார்ட்மெண்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பின்னாடி ஒரு ஜிப் இருக்குது. இதில் வந்து ஜஸ்ட் சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. நம்ம பஸ்ஸில் போகும்போது கண்டிப்பாக சேஞ்ச் தேவைப்படும். ஸோ அதுக்காக சேஞ்ச் மட்டும் வச்சுருக்கேன் லாஸ்ட் ஜிப்பில். வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் பேக் மொத்தமும் முடிஞ்சு. இது மட்டும் தான் என் பேக்கில் இருக்கும். காலேஜ் போகிற ஃப்ரெஷர்ஸ், பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தான் உங்களுக்கு என்னென்ன கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நானும் காலேஜ் போகும்போது எனக்கு வந்து என்னென்ன கொண்டு போகணும் இதெல்லாம் எதுவும் தெரியாது. நெக்ஸ்ட் போக போக தான் தெரிஞ்சு என்னென்ன யூஸ் பண்ணணும் எல்லாமே. பேக்கில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடு வந்து ஜஸ்ட் சும்மா இது மூலம் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா don't forget to like and share and do subscribe our channel. Keep supporting. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அப் டு 3 months ஆச்சு. இவ்வளோ நாள் எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி இன்னுமேலாம் எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.